ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மயோனைஸ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதே சமயம் ஆயில் கொஞ்சம் கூடிடுச்சுன்னா ஒரு மாதிரி லிக்விட் ஆயிரும். அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம். ஒரு 2 எக் எடுத்துக்கலாம். ஒரு அரை லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், கடுகு பொடி 1 டீஸ்பூன், எண்ணெய் 200 ml. முதல்ல முட்டையை இந்த மாதிரி எல்லோ தனியாக ஒயிட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் நமக்கு இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அந்த எக்கு மட்டும் தான் தேவை. ஒயிட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 எக்குக்குள்ளே எல்லோ மட்டும் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதில் நமக்கு கடுகு பொடி சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட கடுகு பொடி இல்லைன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் கடுகை எடுத்து நல்ல மிக்சியில் திரித்து எடுத்துக்கோங்க. திரித்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆயில் லிட்டில் பை லிட்டிலாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். ஒரேடியாக முதல்ல ஊற்றிடாதீங்க, ஒழுங்காக வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் லெமன் ஜூஸ், அரை லெமனுக்குள்ளது ஜூஸ் எடுத்துருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மறுபடியும் அரைச்சிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். அதிகபட்சம் 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. பாருங்கள், சூப்பரான மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்திங்கன்னா கீழே விழாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ எப்படி ஆயில் சப்போஸ் கொஞ்சம் கூட ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக ஆயிரும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்போ எவ்வளோ திக்காக இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றுனதும் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அதில் எக்கு ஒயிட் எடுத்து வச்சுருக்கோம்ல தனியாக, வெள்ளை கலர் எக்கு, அந்த வெள்ளை கலர் இதை மட்டும் ஒரு எக்குக்குள்ளதை மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மூடி மேலே உள்ள ஓட்டை வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மூடி திறக்கிற மாதிரி இல்லைன்னா நீங்கள் மெயின் மூடியை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ரொம்ப ஃபஸ்ட்டே ஊற்றிட்டிங்கன்னா ஒழுங்காக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சது லிக்விட் ஆகிடுச்சின்னு சொன்னால அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி பாருங்கள், மிக்ஸி நல்லா ஓடிட்டே இருந்துச்சு. நான் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினேன். நான் பாருங்கள், சூப்பரான மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எக்கு ஒயிட்டு சேர்த்து செய்கிறனால கொஞ்சம் ஒயிட் கலரில் வந்திருக்கு. கலர் மாறுதலாக வருமே தவிர மற்றபடி டேஸ்ட் அதே மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம். சூப்பரான மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மைனஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.